பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து விளையாட்டு தொடர்பான நடுவர் நீதிமன்ற அமைப்பில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் செய்துள்ள மேல்முறையீடு இன்றே விசாரணைக்கு வருகிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான மல்யுத்தம் இறுதிப் போட்டியில் களமிறங்க இருந்த வினேஷ் போகத் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 100 கிராம் கூடுதல் எடை இருப்பதாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து பாரிஸில் உள்ள விளையாட்டு தொடர்பான நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் போகத் உடனடியாக மேல்முறையீடு செய்துள்ளார். அதில் தமக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கிட உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளின் போது அல்லது தொடக்க விழாவிற்கு முந்தைய 10 நாட்களுக்குள் எழும் சர்ச்சைகளை தீர்ப்பதற்காக பாரிஸில் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் பார் ஸ்போர்ட்ஸின் தற்காலிக பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு நடைபெறும் விசாரணையில் வினேஷ் போகத்திற்கு நீதி கிடைக்குமா என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.